கல் ஏற்றிருக்கீங்க. ஓ அடி வேறு ஒரு அடியா? ரொம்ப பிளட் வந்துச்சு. ஹலோ கைஸ், இப்போ மீண்டும் 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 சாத்தனுக்கல்ல வேலை. பணியிலேருந்து 6 மணிக்கெல்லாம் அனுப்பி விட்டாங்க. ரொம்ப குளிருது. இன்றைக்கி வந்து கல் ஏற்றிட்டு பையனுக்கு ஒருத்தருக்கு பர்த்டே. அதை வந்து என்ன பண்ணுறாங்க நல்லா பார்த்துட்டு வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்லோட் பண்ணுறேன். வெல்கம் டு டிகே குட்டி விளாக்ஸ். ஹலோ மை டியர் டார்லிங்ஸ், மீண்டும் மீண்டும் சாத்தனுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க, டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க. இப்போ வந்து ஹாலோ பிளாக் கல் எடுத்துகிட்டு வந்தீங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி என்னென்ன சம்பவங்கள் நடந்ததோ ஃபன்னாக சேர்த்து பிளாக் பண்ணலாம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ ஆல். கைஸ், இப்போ வந்து நம்ம 120 கல் ஏற்றிருக்கோம். கல்லிருந்து மீண்டும் மீண்டும் சாத்தன் கல்லில் தான் வேலை வருது. கல்லில் இதோட 3வது வீடியோ நினைக்கிறேன். பசங்க வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். கார்த்தி, இவ்வளோ நேரம் கல் தூக்கம் உங்களுக்கு எப்படி இருக்குது? காலையிலேருந்து 2 அடிங்க. அந்த பாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். காப்பி ரைட் வந்துடும் எனக்கு. காலையிலேருந்து 120 கல் ஏற்றிருக்கீங்க. ஓ அடி வேறு ஒரு அடியா? ரொம்ப பிளட் வந்துச்சு. ஓகேங்க. ஃபோக்கஸ் ஆகலாண்ணா. ஒன்றா கையெடுங்க. 1. நெக்ஸ்ட்டு தான் இது ஒரு 2 அடிங்க. உயிரை கொடுத்து பணியை வச்சு வேலை செய்கிறீங்க. வீடு கட்டுறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. 120 கல் வந்து கஷ்டமாக இருந்துச்சா ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு? ஆளுங்க இருந்தால் ஆளுங்களோட சேர்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ ஏற்றிருக்கீங்க. அதுக்காக இப்போ என்ன சொல்கிறதுன்னா வச்சுக்கோ, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகலான்னு போனால் அங்கே ஒரு 9 மணி வேலை, அங்கே மெட்டு வேலை ஏற்றணுமா, போய் பார்ப்போம். லைஃப் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா சந்தோஷமாக இருக்கா? எனக்கா, இந்த வருஷம் பார்க்கலாம் நியூ இயருக்கு எப்படி இருக்குது, இதுக்கு மேலே தான் பார்க்கணும். ஓகே. தம்பி வந்து ஃபஸ்ட்டு விளாகில் இருந்து இல்லைன்னா கூட சென்ட்ரல் இருந்து விளாகில் கூடவே இருக்கான். பையன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான். பையனுக்கு வந்து 16 வயசு தான் ஆகுது. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் உருப்படுறான். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பையனுக்காக. ஐடியா டார்லிங்ஸ், நீங்கள் சாத்தன்கல்ல வந்து கல் ஏற்றி முடிச்சாச்சு. இப்போ வந்து கரகூர் போகிறீங்க. போயிட்டு சாப்பிட்டு அங்கே மதியம் சிப்ஸ் ஏற்றணும். அங்கே ஏற்றி முடிச்சுட்டு விளாக கண்டினியூ பண்ணுறான். எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கானா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள். மாற்றிக்கலாம். 5-10 வியூஸாக இருந்தாலும் நம்மளுக்கு மோட்டிவேஷன் குறையில. 1 வியூஸ் இருந்துச்சு, ஒரு வீடியோவுக்கு ஒரே வியூஸ் இருந்துச்சு. 10 வியூஸ் அடிக்கிறது அதே பெரிய விஷயம் எனக்கு. சரி கைஸ், இதுதான் சாத்தனக்கல். ஹலோ டார்லிங்ஸ், இப்போ நம்ம சாத்தனக்கல்ல வேலை முடிச்சு போயிட்டே இருக்கீங்க. மேஸ்திரி தான் ஓரளவுக்கு மொத்தம் மேஸ்திரி. டார்லிங்ஸ், எனக்கு வந்து ஒன்றும் மேரேஜே ஆகலை. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பேத்தி. எனக்கு இதுக்குள்ள ஒரு பேத்தி ஒரு பொண்ணே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ வந்து பெட்ரோல் கிடையாச்சு.
வண்டியை படுக்க வைங்க. இருங்க. Kiss me, close your eyes and miss me. டார்லிங்ஸ் வண்டியில் வந்து பெட்ரோல் கலேசு பையன் வந்து பெட்ரோல் பண்ண வரலான்னு கொண்டு வந்து வண்டி ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். என்னடா விரட்டா சுத்துற வேலை இருக்குதுன்றியா? பொண்ணே போறேன்னு சொன்னா அவன் வந்து சிங்கிள் மாதிரி நடக்கிறது. ஆனா வந்து லவ்வுங்கெல்லாம் ஓடுறான் அவனுக்கு ஏதோ. என்னடா நண்பா மகளை பண்ணிக்கிறான்யா? இல்ல நண்பா, அது வந்து ஃபியூச்சர்ல பாக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. பண்ணிக்கலாம். ஓஹோ ஜிம்கானி கோச் வண்டியில பெட்ரோல் கலையாச்சு மழையெல்லாம் தள்ளி விடுறான். ஓடியா ஓடியா. வண்டி தள்ளி விட்டு தான் போயிட்டே இருக்கிறீங்க. கைஸ் இப்ப நான் வந்து பெட்ரோல் பங்க் பெட்ரோல் காலை லோக்கல் பெட்ரோல் வந்துட்டீங்க. இங்க லோக்கல்ல தான் போறீங்க பஞ்சப்பள்ளி. இப்ப வந்து மலையில வந்து மூச்சு வாங்க என்னன்னு கேட்கலாம். இருங்க இது வாங்கிட்டு மாடாயி இப்படி மூச்சு வாங்குறது அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு? வந்து இந்த ஓட்டம் சொல்லுங்க. இசை எல்லாம் கேட்டு ஆட்டெல்லாம் குடிக்குது. கேஸ் ஆகுது. இல்ல இந்த மாதிரி மூச்சு வாங்குது ஏதாவது தப்பான பழக்கம் ஏதாவது? அப்படியெல்லாம் இல்ல. ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரே மூச்சா ஓடியானால மூச்சு. ஓகே. மாஸ்டர் பிரியாணி நீங்களா செய்கிறது? இது வந்து எதனால இன்னைக்கு வந்து பிரியாணி செய்கிறீங்க? பையனுக்கு ஒருத்தனுக்கு பிறந்தனால. பையனுக்கு ஒருத்தனுக்கு ஓகே ஓகே. அது பர்த்டேக்கு வந்து இப்போ பிரியாணி செய்கிறீங்களா? ஓகே ஓகே. மச்சினிச்சு மகனுக்கு பிறந்தனால. ஓகே 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 ஓகே. நீங்கள் வந்து இந்த மாதிரி சமையல் மாஸ்டராக வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. எப்போ வந்து இந்த மாதிரி சமையல் மாஸ்டராக நீங்கள்? அது வந்து எனக்குள்ள திறமை இருக்கு. உங்களுக்குள்ள திறமை இருக்கு. ஓகே. இப்போ வந்து வெளிப்படுத்தணும் போது எல்லாம் கேள்வி பண்ணுறாங்க. அதனால நான் ஒரு 2 டைம் செஞ்சேன். அப்போ இருந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குது. சூப்பர் சமையல் மாஸ்டர். பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். நானே இப்போ தான் பார்க்குறேன். அருமையாக இருக்கு. உங்களோட டேஸ்ட்டை உங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்றீங்களா? ஒரு டைம் நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதனாலும் ஒன்றுமே தெரியாது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களோட ஒய்ஃப் வந்து இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. உங்கள் மாமா கைக்கு காப்பு போடுறீங்களா, தங்க வளையல் போடுறீங்களா? தங்க காப்பு போடுறீங்களா? சரி சரி. பையனுக்கு பர்த்டே வாசனையெல்லாம் வச்சு அசுத்துறாங்க. வாங்க ஓஹோ
காய்ஸ் கொஞ்சம் வெடி வந்து கோளாராக வச்சுட்டுருக்குறாங்க, அதனால் அலப்பறையாக வெடிஞ்சிருச்சு, செதறிட்டாங்க எல்லோரும். காய்ஸ் இப்போ உங்கள்கிட்ட ஏதோ வெடிஞ்சிச்சு, என்ன வெடிஞ்சிச்சு? வான்வெடி ஃப்ரெண்ட்ஸ். வான்வெடி எங்கே தலைக்கெல்லாம் வச்சுருந்தீங்க போல? இல்லை நான் எடிட் பண்ணியிருந்தேன், என்னடா வான்வெடி இப்படியெல்லாம் வெடிக்காதேன்னு வெளியே வந்து பார்த்தா அங்கங்கே வெடியுது. யார் அந்த வான்வெடியை வச்ச ஆளுங்க? நீங்கள் தாம்மா? நீங்கள் இப்படி தான் உங்கள் மாதிரி தான் வந்து வேலை செய்யணும் நல்லா, ஓகேவா ப்ரோ? இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? வீடெல்லாம் எரியுற மாதிரி எதனா ஃபீல் ஆச்சா? நண்பா என்ன நண்பா அப்படியே போயிட்ட நண்பா? அது நம்ம லவ் ஒன்று வந்து ஆகாது. அக்கா பொண்ணு, சிங்கிள் பாய். ஓகே ஓகே.